புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டேன். என் சாக்கு துணியை களைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினேன். திருப்பாடல் 30:11. இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, இயேசு எருசலேமுக்குள் வெற்றி ஆர்ப்பரிப்போடு நுழைந்த பிறகு தம்முடைய சீடர்களை எல்லாம் பார்த்து தன்னுடைய வாழ்வு எப்படி முடியப் போகிறது என்பதையும், நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கப் போகிறீர்கள், எப்படியெல்லாம் துன்பத்தை சந்திக்கப் போகிறீர்கள் என்பதையெல்லாம் விவரித்து சொல்கிறார். அப்படி விவரித்து சொல்லும்போது அந்த சீடர்களுக்கு கடைசியாக ஒன்றையும் சொல்லுகிறார். நீங்கள் எல்லாரும் என்னை நம்பி வந்துட்டீங்க. உங்களுக்கு கஷ்டம் வரும், கவலை வரும், துயரம் வரும், சில டைம் ரொம்ப புலம்புவீங்க. ஆனால் உங்கள் துயரமெல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? நீங்கள் என்னிடம் எதையுமே கேட்க மாட்டீர்கள். கடைசியாக நற்செய்தி வாசம் அப்படிதான் முடிஞ்சது. எப்படிப்பட்ட மகிழ்ச்சினா, அதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே தேவை இருக்காது. நீங்கள் என்னிடம் எதையுமே கேட்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு தருவேன். உங்களுடைய துயரமெல்லாம் மாறி போகும் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நம்மளால் பெற முடியலன்னு நமக்கு வருத்தம் இருக்கும். இதுக்கு மேலே நான் கடவுள்கிட்ட கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கடவுள் எனக்கு கொடுத்தா நான் நிம்மதியாக இருந்துருவேன் அப்படின்னு நம்மளால் பல நேரங்களிலே வாழ முடிவதில்லை. ஆபிரகாம் கடவுளால் சிறப்பான முறையிலே அழைக்கப்படுகிறார். நான் சொல்கிற நாட்டுக்கு நீ போ, அங்கே போய் வாழ். உடனே ஆபிரகாம் போயிடுறார். கடவுள் சொல்கிறதெல்லாம் செய்கிறார். ரொம்ப விசுவாசத்தோடு இருக்கார். தொடக்க நூல் புத்தகத்திலே 15வது அதிகாரத்தை வாசித்தோம் என்றால், கடவுள் ஒரு நாள் ஆபிரகாமுக்கு காட்சியளிக்கிறார். ஆபிரகாம், அஞ்சாதே, உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும், உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன், நீ கவலைப்படாமல் இரு. அப்போ ஆபிரகாம் திரும்ப கடவுளை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, நீர் எனக்கு என்னதான் செய்வீர்? நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சன சாமி. நீ போச்சுன்ன இடத்துக்கெல்லாம் போன, வர சொன்ன இடத்துக்கெல்லாம் வந்த, ஆனாலும் நீங்கள் எனக்கு என்ன செஞ்சிட்டீங்க? ஆண்டவரே, நீர் எனக்கு என்னதான் செய்தீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. அப்போ அவர் மனசில் எவ்வளோ பெரிய துயரம் இருந்திருக்கு பார். கடவுள் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சார், ரொம்ப பக்தியாக இருந்தார். ஆனாலும் சாமி, நீங்கள் எனக்கு என்னத்தை செஞ்சிட்டீங்க? என் மனசுல இருக்கிற துயரம் உங்களுக்கு தெரியலையா? எனக்கு குழந்தையே இல்லையே. 15வது அதிகாரம் முடிகிற போது இப்படி முடியும். கேனியர், கெரிசியர், கத்மோனியர், கிர்காசியர், கனானியர், பெரிசியர், எமோரியர், எபூசியர், இத்தியர், ரவாபியர், இவர்கள் எல்லோரும் வாழுகின்ற நாட்டை உன் சந்ததி கண்டிப்பாக ஆளும். அப்போ ஆசீர்வாதத்தை அவருடைய தலைமுறையோட கடவுள் நிப்பாட்டலை. நான் உனக்கு பெரிய சந்ததியை கொடுப்பேன், இவ்வளோ பெரிய அரசாங்கத்தை உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய சந்ததி கண்டிப்பாக ஆளும் என்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தொடக்க நூல் புத்தகத்திலே 21வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால் 6வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார், கடவுள் என்னை சிரிக்கச் செய்தார். அப்போ அதுவரையும் அவங்க சிரிக்கலையா? அப்போ எவ்வளோ பெரிய வேதனையில் இருந்திருப்பாங்க அந்த குடும்பம்.
கடவுள் என்னை சிரிக்கச் செய்தார் என்று அவருக்கு ஈசாக்கு என்று அவர்கள் பெயரிட்டார்கள். நமக்கும் இது மாதிரி சூழல்லாம் நிறைய நேரம் வரும். ரொம்ப பக்தியாக இருக்கிறேன், கடவுள்கிட்ட வேண்டுறேன், ஆனால் சாமி எவ்வளோதான் நம்ம வேண்டினாலும் ஒன்றுமே செய்ய மாட்டுறாங்களே அப்படின்ற அந்த நெருக்கடியான சூழலெல்லாம் நமக்கு இருக்கும். சிரிச்சே ரொம்ப நாளாச்சு நான், அவ்வளோ பெரிய வேதனை நம்முடைய மனதிலே இருக்கும். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்தை போல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உன்னுடைய குடும்பத்திற்கு கொடுப்பேன். உன்னுடைய துயரத்தை எல்லாம் அகற்றி நீ சிரித்து வாழக்கூடிய அற்புதமான வாழ்க்கையை கண்டிப்பாக உனக்கு தருவேன் என்று கடவுள் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். யோபு புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 20-21 அந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். இதோ கரையில்லாதவரை இறைவன் கைவிடுவதே இல்லை, அவர்கள் வாயை சிரிப்பாலும் இதழ்களை மகிழ்வொளியாலும் நிரப்புவார் என்று அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கடவுள் துயரத்தால் இருக்கிற உங்களுக்கெல்லாம் அதே வார்த்தைகளை சொல்லுகிறார். சிரிப்பான மகிழ்வான வாழ்க்கையை உங்களுக்கு நான் தருவேன், உங்கள் துயரமெல்லாம் உங்களை விட்டு அகன்று போகும் என்ற வாக்கு செய்தியை கடவுள் இந்த திருத்தலத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கிறார். 2வது சாமுவேல் புத்தகத்தை நாம் வாசித்தோம் என்றால் 5வது அதிகாரம். சவுல் இறந்து விட்டார். இஸ்ரவேல் மக்களை ஆளுவதற்கு தாவீதை ராஜாவாக இஸ்ரவேல் மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த செய்தியை பெலிஸ்தியர்கள் கேட்கிறார்கள். எப்படியாவது தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ரபதீம் பள்ளத்தாக்கில் பெலிஸ்தியர்கள் படையெல்லாம் கொண்டு வந்து குவிக்கிறார்கள். தாவீது அரசர் தன்னுடைய கோட்டைக்குள் ஓடிப்போய் புகுந்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். 2வது சாமுவேல் புத்தகத்திலே 5வது அதிகாரத்திலே 17 உள்ள பகுதி. கோட்டைக்குள்ள ஓடிட்டார், நெருக்கடி. கடவுளை பார்த்து கேட்கிறார், சாமி நான் உன்னை நம்பிதானே இந்த பெரிய இனத்திற்கு அரசனா இருக்க ஒத்துக்கிட்டேன், இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு இருக்கிறதே, கஷ்டம் இருக்கே, நான் என்ன செய்யட்டும்? வெளியில போய் சண்டை போடட்டுமா, இல்லை உள்ளேயே ஒளிஞ்சுக்கவா? கடவுள் அவருக்கு சொல்லுகிறார், நீ செல், கண்டிப்பாக உறுதியாக நீ வெற்றி அடைவாய். பெலிஸ்தியரை உனது கையில் நான் ஒப்புவிப்பேன். கடவுளுடைய வாக்கை அவர் பெறுகிறார். வெளில போறார், பெலிஸ்தியரை எதிர்த்து சண்டை போடுறார். அவர் சொல்லுகின்ற அந்த அற்புதமான அந்த வார்த்தை, தகர்த்தெறியும் வெள்ளம் போல ஆண்டவர் என் எதிரிகளை தகர்த்தெறிந்தார். ஆகவே அந்த இடத்திற்கு பாகால் பெராட்சீம் என்று பெயரிட்டு ஆண்டவரை வணங்கினார் என்று அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். நாமளும் சில நேரத்தில் இக்கட்டுக்கு உள்ளாகிற போதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்குவோம். என்ன செய்யறதுனே தெரியலையே வெளியில் போய் என்கின்ற மிக குழப்பமான துயரத்திலே நாம் ஆழ்ந்திருக்கிற போதெல்லாம் கடவுள் நமக்கு சொல்றார், ஏன் பயப்படுற? நீ போ, செல், உறுதியாக நீ வெல்வாய். யாரை பார்த்து பயப்படாத. பயந்து ஒளிஞ்சு கஷ்டப்பட்டு துயரத்தோட நீ இருக்கார. தகர்த்தெறியும் வெள்ளம் போல் நான் உனக்கான அற்புதங்களை செய்வேன், உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறும், போ என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை வாழ கடவுள் நமக்கு துணிவை தருகிறார். திருப்பாடல் 56 நாம் வாசிக்கிறோம் 3:13 இந்த வசனங்களே, அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் நான் கடவுளையே நம்பியிருப்பேன், நீர் என் அடி சறுக்காதபடி செய்தீர் அன்றோ என்று தாவீது அரசர் பாடுவார். அதனால பிரச்சனை வருது, நெருக்கடி வருதுன்னு ஒளிஞ்சு பயந்து நாம வாழ தேவையில்லை. கடவுள் நம்மகிட்ட சொல்றாரு, உன் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், ஓ துக்கத்தை நான் மகிழ்ச்சியாக மாற்றி தருவேன், நீ வாழ கற்றுக்கொள், செல், வாழ் என்று நமக்கு கடவுள் இந்த நாளிலே ஆசீர்வாதத்தை வழங்குகிறார்.
எசாயா புத்தகத்திலே 51வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பாபிலோன் தேசத்திலே இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் அடிமைகளாக இருக்கிறார்கள். இந்த பிரச்சனை, இந்த கஷ்டம் போகாதா அப்படின்னு ரொம்ப நாளாக கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. 51வது அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆண்டவரை நாடுவோரே, விடுதலையை தேடுவோரே, எனக்கு செவி கொடுங்கள். நீ என்கிட்ட திரும்ப திரும்ப வந்துட்டு போற, இந்த பிரச்சனை சரியாகாதா சாமின்னு என்கிட்ட வேண்டிட்டே போயிட்டே இருக்கிற. ஆண்டவரை நாடுவோரே, விடுதலையை தேடுவோரே, எனக்கு செவி கொடுங்கள். நான் வழங்கும் மீட்பு வெளிப்பட்டு விட்டது. நான் வழங்கும் விடுதலை அண்மையில் இருக்கிறது. துயரமும் பெருமூச்சும் ஒளிந்து போகும், அக்களிப்பும் அகமகிழ்ச்சியும் நீங்கள் அடைவீர்கள் என்று கடவுள் வாக்கு கொடுத்து அவர்களை மீட்டெடுத்து வருகின்ற அற்புதமான பகுதியை நாம் அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கடவுள் உங்களை பார்த்து அதே ஆசீர்வாதத்தை தருகிறார். இந்த உலகத்திலே நீங்கள் வாழுகிற போது கஷ்டம், கவலை, நெருக்கடியெல்லாம் வரும். சாமி நீங்கள் எனக்கு என்னதான் செஞ்சிட்டீங்க அப்படின்ற துயரத்துக்கு கூட சில டைம் நம்ம போயிடுவோம். பயம், எப்படியாவது இந்த கடவுள் நமக்கு செஞ்சு கொடுத்துட மாட்டாரா அப்படின்ற ஏக்கத்தோடும் இந்த ஆலயத்தில் நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தால், இணையதளம் வழியாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தால், இந்த நாளிலே கடவுள் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும், உங்கள் துயரமும் பெருமூச்சும் ஒளிந்து போகும். எசாயா புத்தகத்தில் 35வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். உன் துன்பமும் துயரமும் பறந்து ஓடும் என்று கடவுள் வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய துன்பமும் துயரமும் கண்டிப்பாக, சத்தியமாக உங்களை விட்டு விலகி போகும். மகிழ்வோடு வாழுங்கள்.